திரு அக்னீஸ்வரன், கொள்கை மாறுபாடோடு ஒரு கூட்டணி வச்சுக்கலாம், நிர்வாக ரீதியாக சில சிக்கல்கள் வருகிற போது அதை கூட்டணி கட்சிகள் விமர்சிக்கிறத முரண்பாடோடு கூடிய கூட்டணி அப்படின்னு அதை சொல்ல முடியுமா? இதுதான் கேள்வி. இல்லை, அதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் வந்திருக்குது அல்லது வெற்றியை நாங்கள் சாதித்து காட்டியிருக்கிறோம், எங்களுக்குள் கொள்கை முரண்பாடு இருக்கிறது உண்மைதான், ஆனாலும் நாங்கள் வெற்றியை காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? இல்லை, கொள்கை முரண்பாடு தான் இல்லைங்கிறாங்களே. கரெக்ட். இப்போ மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வயிற்றில் அடித்து கொண்டு புலம்புகிறார் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒற்றுமையோட பலத்தை பார்த்துட்டு, திமுக கூட்டணியின் ஒற்றுமை பலத்தை பார்த்துட்டு. ஆமாம், அந்த பலத்தை பார்த்து அப்படியே நடுங்கி போய் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு சமுதாய மக்களாக வயிற்றில் அடித்து கொண்டே இருக்கிறீர்கள். கூலி தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் வயிற்றில் அடிச்சிங்க, அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம்னு வயிற்றில் அடிச்சிங்க, நீட்டு விலக்கு மசோதா மாணவர்கள் வயிற்றில் அடிச்சிங்க, இப்ப மேட்டூர்ல அந்த பட்டியலின மக்களை நிற்க வச்சு சமூக நீதிக்கு வேட்டு வச்சிங்க. இவ்வளவும் பண்ணிட்டு அதை கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புலம்புகிறார்கள். அப்ப அப்படித்தான் நீங்க 10 வருஷம் 30,000 போராட்டத்தில் புலம்பிருக்கீங்க. உண்மையா? திமுக கூட்டணி கட்சிகள் கொள்கை சார், அவங்க பேசினா கொள்கை, ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினால் புலம்புகிறார். நான் கேட்கிறேன், 9.25 லட்சம் கோடி கடன் வாங்குவீங்க, எல்லா வரியும் உயர்த்துவீங்க, இதுல இல்ல நாங்க எல்லா தேர்தலும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நாங்க நடத்தவே மாட்டோம், அது யார் வயிற்றில் அடிக்கிறீங்க? ஜனநாயகத்தின் வயிற்றில் அடிக்கிறீங்க. இங்க சென்னையில 5 மாமன்ற உறுப்பினர்களை இறந்துட்டாங்களே, அவங்களுக்கு ஏன் தேர்தல் வைக்காம இருக்கிறீங்க? அப்ப யார் வயிற்றில் அடிக்கிறீங்க? சட்டமன்றத்தில் தேர்வு வெற்றி என்பது வேற, ஆனால் மாமன்றம் உள்ளாட்சித்துறை, ஆனா உள்ளாட்சித்துறையில நீங்க வயிற்றில் அடிக்கிறீங்க. அப்ப எல்லா வயிற்றிலையும் அடிக்கிற போது அதை கேட்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கா இல்லையா? கேட்டா புலம்புறாரு. இன்னொன்னு சொல்லவா, கூட்டணி கட்சிகளே அதை கேட்கிறாங்கன்ற கூட்டணி கட்சிகளே தான் நான் விமர்சிக்கிறேன். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. கூட்டணி கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்காக கேட்டார், கேட்டதனாலதான் அடிச்சு தோடிச்சு உள்ளதுக்கு போட்டோம். கரெக்டா? கூட்டணி கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் என்னிடம் கேட்டார், கேட்டதனால்தான் தூய்மை பணியாளர்கள் இல்லாத மின் ஊழியர்கள் காங்கிரஸ்காரர் ஜெயக்குமாரையும், விசிக கட்சியுள்ள மின் ஊழியர் அன்புநாதனையும் செங்குட்டுவனையும், விசிக கட்சி அல்லாத திமுகவினுடைய சக்திகுமாரையும் மாண்புமிகு முதலமைச்சர் தூய்மை பணியாளர்கள் என்கின்ற பெயரை பயன்படுத்தி கட்சிக்காரங்களை பார்த்தீங்களே, இதெல்லாம் எதிர்கட்சி தலைவர் பார்த்துட்டு பேசாம இருக்கணும். ஏன்னா நீங்க செய்யறது எல்லாமே சரி என்றால் அப்ப எதுக்கு ஜனநாயகம்? நீங்க தான் தொடர்ந்து வெற்றி பெற போறீங்களே, பிறகு எதுக்கு ஹவுஸ்ஃபுல் போட்டுட்டீங்களே, பிறகு எதுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் 10.5 எங்களுக்கு ஐயா நீங்களாவது கொண்டு வாங்கன்னு சொல்லி ஏன் சொல்றாங்க? ஆகவே உங்களுக்கு எல்லாமே இப்ப இவங்க அடிக்கடி சார் ஒரு விஷயம் சார், சமூக நீதி பேசுறாங்க, நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் இவர்களை விட பேசிக்கிட்டே இருப்பதை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் பட்டியலின பெண்ணை மத்திய அமைச்சராக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா சத்தியவாணி முத்த முதல் தலித் ஏழுமலை அவர்களை பொது தொகுதியில் நிறுத்தி அம்மையார் ஜெயலலிதா திருச்சியில நிறுத்தினார். ஆகவே பொறுங்க, தப்பு பண்ணா குறிச்சுட்டு அடுத்து சொல்லுங்க. ஆகவே நாங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலன் ஓட்டுக்கு மட்டும்தான் திமுக போடுகிற இந்த நாடகம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திருநெல்வேலியில மேலப்பாளையத்துல அன்னை ஹாஜிரா கல்லூரி என்று இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கே. ஆக அவர்கள் சமூக நீதிக்காக பாடுபட்டார்கள். இவர்கள் சமூக நீதி என்கிற பெயரில் வெறும் நாடகம். இதை மக்கள் ஏத்துக்க தயார். திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை அந்த கட்சிகளே சுட்டி காட்டுறாங்க, விமர்சிக்கிறாங்க, போராட்டமும் நடத்துறாங்க. அது நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை சுட்டி காட்டும் போது நடக்கக்கூடியது. ஆனா கொள்கைன்னு வரும்போது அவங்க எல்லா கட்சிகளும் ஒருமித்த புள்ளியில நிக்கிறாங்க, கொள்கை கூட்டணியாக அங்க நிக்கிறாங்க. ஆனா
அதிமுக பாஜக இடையே கொள்கையிலேயே முரண்பாடு இருக்கே, நீங்க எப்படி இந்த கூட்டணியில தொடர்றீங்க? நிர்வாக ரீதியா இருக்கிற பிரச்சனைக்கே சொல்றீங்களேன்னு கேட்டேன். இந்த பொய்யான பிம்பத்தை திரும்ப திரும்ப கட்டமைக்கிறீங்க பாத்தீங்களா? என்ன கொள்கை கேட்கிறேன். நாங்கள் நீட்டு விளக்கை திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார் 7.5. ஆகவே நாங்கள் 10% கொண்டு வந்து விட்டோம் என்று மாறுதட்டினால் திமுகவுக்கு சல்யூட். அது கொள்கை வெற்றி. அது மாதிரி தமிழ்நாட்டில் 10,000 தடுப்பணைகள் கட்டினார், அது சரியில்லை, நாங்கள் 20,000 தடுப்பணைகள் கட்டினோம், உங்களுக்கு சல்யூட். ஆனால் 10,000 தடுப்பணை எங்க அவங்க பட்ஜெட்ல போட்டது இல்ல கட்டப்பட்டதான். இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிக்க சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் சத்தமா சிரிச்சா இன்னும் நல்லா கேட்கும். ஆகவே இது சிரிப்பு மன்றம் இல்ல, கருத்து மன்றம். ஆகவே இவர்களை சொன்ன அளவில் எடப்பாடி பழனிசாமி 4,68,000 கோடி கடன் வாங்கினார். அது பேசல. இல்ல சார், இல்ல சார். சார் கொள்கைன்றது எது சார்? கொள்கைங்கிறது எது சார்? மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, பால் விலையை குறைச்சிட்டோம், கட்டுமான பொருட்கள் விலை குறைஞ்சு போச்சு, எதையுமே சொல்ல மாட்டோம். இல்ல சார், அது என்ன சார் நிர்வாக கொள்கை எதுக்கு சார்? நிர்வாக கொள்கை எதுக்குன்னு கேக்குறேன். இல்ல நிர்வாக நல்வாழ்வுக்காக தானே. புரியுது எனக்கு. நிர்வாக ரீதியாக அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கைகளை நீங்க சொல்றீங்க. அதிமுக பாஜக இடையே கொள்கை முரண்பாடுங்கிறது, இவங்க மும்மொழி கொள்கை வேணும்ன்றாங்க, புதிய கல்வி திட்டம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எந்த கொள்கை முரண்பாடு இல்ல. ஏவிஎம் ஷெரீப்னு ஒருத்தர் துணை முதலமைச்சர்னு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுனாரு. அவர் காமு ஷெரீப், மிகப்பெரிய ஆசிரியர், அவருடைய வழித்தோன்றல். அவரை கட்சியை விட்டு தூக்குனீங்களே, ஏன்? அது கொள்கையை ஒன்றி இருந்துச்சா என்ன? சரி, திரு திருமாவளவன் அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்களை போய் பார்த்தாங்களே, ஏன் அந்த நகராட்சி துறை அமைச்சர் போய் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லையா? இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். தனியார் மயத்தை 96லயே சிங்கார சென்னைன்னு சொல்லி இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் மேயரா இருக்கும்போது அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனா ராம்கி நிறுவனம் சென்ற அதிமுக ஆட்சியில தான் வந்துச்சு. ஆனால் அதவே இன்னைக்கு அப்படியே பூதாகரப்படுத்தி அது அதிமுக ஆட்சியிலே வந்துச்சு. அப்ப 96ல நீங்க சிங்கப்பூர்ல இருந்து இங்க ஒரு குப்பை இது பண்றதுக்கு கொண்டு வந்தீங்களா, அது என்ன?